ஏடி ரெடி பண்ணி உள்ளே வந்தேன். என்னது நிலா சுட சுட உன்னை பார்த்தது ரெடி பண்ணி ஆமாம். ஃபேமிலி மாதிரி தான் இந்த லைவ் இருக்கும். இப்போனால் லைவ் மாதிரி இருக்காது, இனிமேல் அந்த மாதிரி. ஓகே என் செல்லக்குட்டி நாத்தனார், ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. அப்படி இங்கிலீஷு சொப்பனா இருக்கியாடி? உனக்கு ஹேப்பி பர்த்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ அப்பா நீ போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டீங்க. சரிம்மா ஓகேம்மா, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுமா. நான் என்ன சொல்கிறேன், நீ பாட்டுக்கு கமாண்டு போடு, நீ பாட்டுக்கு வா, நீ பாட்டுக்கு வா. என்ன நீ எப்போ லைவ் போடுவ? இங்கே வா, இந்த ஐடிக்கு வா, அந்த ஐடிக்கு வான்னு இல்லை சொல்ல. எங்கே வர வீவஸே இல்லை பாரு. உனக்கு கூட 10 பேர் வர்றாங்க, எனக்கு பாரு 5 பேர் இருக்காங்க. அதனால் நாங்கள் 5 பேரை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு குப்பை கொட்டிக்கிட்டு நாங்கள் விளாண்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கோம். சரியா மீனா? ஆயா வந்து காடு வாவாண்டுது, வீடு போப்பாண்டுது, வீடு போப்பாண்டுது, காடு வாவாண்டுது. சரியா? நான் இருக்கிற பிள்ளைகளை வச்சு நான் வாழ்ந்துக்கிறேன், இருந்துக்கிறேன். வீவர்ஸ் வர அன்னைக்கு வரட்டும், நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்து எதுவும் போடாதீங்க, அங்கே வாங்க இங்கே வாங்கண்டு. வணக்கம்டா மாப்பிள்ளை, ஜெயிலில் இருந்து இந்த வரேன்டா. வணக்கம்டா மாப்பிள்ளை. யாரு டைம் அவுட் போடாங்க, இந்த வரேன். ஆனால் இவர் வந்தார் ஒரு நாள். யார் வந்தது? தேனி வணக்கம் மேடம் அப்போலாம் வந்தார். ஆனால் அவங்க வீடியோவே இல்லையேங்க, அவர் வீடியோவே இல்லையே. பிரின்ஸ் டூ அப்படின்னா யாரு? பிரின்ஸ் டூ கண்ணன். நீங்கள் எந்த ஊருங்க? ஆயாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரையும் வந்து கம்பல்சரி பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது திரும்ப வந்துக்கிட்டு அது இதுன்னு பண்ணக்கூடாது. ஹவர் யூமா மாப்பிள்ளை? எந்த மாப்பிள்ளை? ஆயா லைவ் முடிச்சுக்கலாமா? கவிதை எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணி முடிச்சுக்கலாம் சாமி, முடிச்சுக்கலாம். எனக்கு தெரியாதுமா, அதை பற்றி தெரியாமல் என்ன அன்னைக்கு பேசிட்டேன். இனிமேல் ஆமாம் மீனா, எனக்கு இங்கே ஒரு ஆள் கூட இல்லை பாரு. அப்போ வந்து ஏன் லைவில் வந்து அங்கே வாங்க, இங்கே வாங்கண்ணா. அப்புறம் நாங்கள் எப்படி எங்கள் முடியை போட்டு ஆட்டுறது? எனக்கே இப்போ தான் முடி வளர்ந்துருக்கு. அந்த முடியை நான் ஆட்டி பாரு முடிய நான் எப்படி காமிக்கிறது சொல்லு. நான் லைவை முடிச்சுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எல்லா பேரும் நல்லா இருங்க, நிம்மதியாக இருங்க. யாரு கூடயும் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சண்டை போடாதீங்க. ஆயா லைவ் வந்து அன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கு முதலிடம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள். அதுக்கு வந்து நம்ம வந்து இப்படித்தான் அப்படித்தான்லாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக விவரமாக ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருக்காங்க. என் லைவில் இருக்க பிள்ளைங்க கூட கரெக்டாக இருக்குங்க, பேச்சு வார்த்தை அம்புத்தோம். அதனால் க்ளீனாக இருப்பாங்க. அது வந்து தப்பாக போடாதீங்க. யாரும் பொம்பளை பிள்ளைங்களை திட்டாதீங்க. வாங்க, எல்லா பேருமே வேணும். ஆயாவுக்கு நீங்கள் எல்லா பேரும் வேணும். எனக்கு யாரும் சண்டையும் இல்லை, பகையும் இல்லை. இன்னைக்கு ஸ்டீவனை காணோம். அவனா என்ன செஞ்சல, ஃபோன் போடலை. நான் நாளைக்கு பார்த்துக்குருவோம். டிமிட்ரி பையலை வந்து நான் போய் ரோசி லைவில் போய் கேட்டேன், கெஞ்சி கேட்டுட்டேன். இதுக்கு மேலே ஒரு வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் வந்து நான் இனிமேலாம் வான்னு கூப்பிட மாட்டேன். சரியா சாமி? பின்னாடி இருந்து பார்த்துட்டு அவங்க மனசு, அவங்க முகம் எப்படி பாவம் கஷ்டப்படுறாங்களே, நம்ம போகணும் வரணும். அதுதான் பேரம் இல்லை. அந்த டிமிட்ரி பிள்ளையை காணும். நான் என்ன செய்ய? வர அன்னைக்கு வரட்டும். அதுக்காண்டி நான் இது பண்ண முடியுமா? என்னாலே பிறக்க பேசினா நானே முடியாமல் இருக்கேன். வீம்புக்குன்னு ஏதாவது சண்டையில் போய் கற்றுக்கத்தி, வேற ஒன்றும் இல்லை. இல்லையா? வியாபாரம் நல்லா விற்கட்டும், எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆனால் இவ்வளோ 3 மணி நேரம் ஓட்டவே கூடாது லைவ். 2 மணி நேரம் போட்டு